2 வாரமாகியும் இந்த சுந்தரியை பார்க்க முடியலையே, என்னாச்சு இவளுக்கு என்று மனசு கிடந்து அடித்து கொண்டது. 50 வயதில் தனக்கு இப்படி ஒரு நல்ல தோழி கிடைப்பாள் என்று நான் நினைத்தும் பார்க்கவில்லை. 6 மாத கோயில் பழக்கம். அவளது பார்வையிலேயே பாசமும் நேசமும் கலந்து வழியும் அவளை பார்த்த நொடியில் சட்டென்று ஒரு அந்யோன்யம் பசை போல ஒட்டி கொண்டது. முதலில் சுந்தரியை சந்தித்த போது அவளது முகத்தில் வாழ்க்கையின் விரக்தியைத்தான் பார்க்க முடிந்தது. சொந்த சோகங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லாமல் இருந்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள் ஒரு நல்ல நட்பு உருவானது. புதுசாக எது பண்ணினாலும் உடனே எனக்காக கொண்டு வந்து கொடுப்பாள். இந்தா, உனக்காக இன்னைக்கு ரசகுல்லா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு என்று ரெசிபியையே ஒப்பிப்பாள். ஒரு நாள் பார்த்து பேசவில்லை என்றாலும் அன்றெல்லாம் வேலையே ஓடாது. அவள் வீடு 2 தெரு தாண்டி இருப்பதாக சொன்னாள். என்ன ஒரு லூசுனா, இத்தனை நாள் பழகியும் அவளுடைய ஃபோன் நம்பரை கூட வாங்காம விட்டிருக்கனே, எங்க போயிருப்பாள்? அவள் மனசு விட்டு தன் குடும்பத்தை பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்வாள். மனகாயத்துக்கு மருந்து தேடிதான் கோயிலுக்கு வர ராதா. எனக்கு 3 தங்கைங்க. அப்பாவுக்கு சமையல் வேலை. கஷ்டத்துலையும் எங்க எல்லாரையும் நல்லா படிக்க வச்சாரு. ஒரு தனியார் கம்பெனியில எனக்கு நல்ல வேலை கிடைச்சது. கை நிறைய சம்பளத்தை வாங்கினதும் அப்படியே அம்மா கையில் கொடுப்பேன். சிக்கனமாக வீட்டு செலவுக்கு எடுத்துக்கிட்டது போக மிச்சத்தை சேர்த்து வைப்பா. எனக்கு செவ்வாய் தோஷங்கிறதால மாமியார் இல்லாத வரனா பார்க்கணுன்னு அம்மா அலைன்னு அலைஞ்சா. அப்பாவோ என் பொண்ணு அதுக்குள்ளே துரத்தணும்னு பார்க்குறியா, இன்னும் 2 வருஷமாவது போகட்டும்னு சொல்ல, நல்லா இருக்கு, இன்னும் 3 பொண்ணுங்க இருக்கு, வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு உட்கார முடியாது என்பாள் அம்மா. அப்பாவுக்கு என் மேலே கொல்ல பிரியும். என்னை வீட்டை விட்டு அனுப்பவே அவருக்கு மனசு வரல. எனக்கு வந்த வரனெல்லாம் தங்கைகளுக்கு அமைஞ்சிடுச்சு. ஒவ்வொருத்தராக கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. உனக்கேத்த ராஜகுமாரன் எங்காவது பிறந்திருப்பாண்டின்னு அம்மாவும் சலிக்காம ஜாதகத்தை எடுத்துட்டு ஓடுவா. வருஷங்கள் ஓட ஓட கல்யாணங்கிறது எனக்கு பகல் கனவா போயிடுச்சு. என் ஜயத்தை பார்த்து, ஐயையோ மணி 7, தங்க வீட்டுக்காரருக்கு டிஃபன் செய்யணும், மாவரைக்கு கொடுத்ததை வாங்க மறந்துட்டேன் என்று பதற்றத்துடன் வீட்டுக்கு போய்விட்டாள். அடுத்த நாளும் எங்கள் குடும்ப பேச்சு தொடர்ந்தது. மனைவி அம்மா பதவி கிடைக்கலன்னா என்ன, பெரியம்மாவா வலம் வர ஆரம்பிச்சேன். அப்பா போய் சேர்ந்துட்டாரு. தங்கைங்க அவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் நிறைய செஞ்சேன். எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலேங்கிற ஏக்கத்தில் அம்மாவும் ஒரு நாள் போய் சேர்ந்தா. விஆர்எஸ் எழுதி கொடுத்து அதில் வந்த பணத்தில் தங்கைங்க பேரில் இந்த வீட்டை வாங்கினேன். எல்லாருமே ரொம்ப பாசமாக தான் கவனிச்சுக்கிறாங்க. அவங்க கூட தான் இருக்கேன் என்றாள் சுந்தரி. அவள் இப்படி சொன்னாலும் ஒரு கட்டத்தில் அவள் தன் சொந்த வீட்டிலேயே கிட்டத்தட்ட அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது புரிய வர என் மனசு பதறியது. வீட்டில் தினமும் 15 பேருக்கு சமைக்கிறேன். குழந்தைகளை பார்த்துக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து கவனிக்க வேண்டியிருக்கு. காஃபி, டீ, ஹார்லிக்ஸ், கஞ்சின்னு சமையலறை தான் என்னோட இருப்பிடம். உட்கார கூட நேரம் இல்லை. கோயிலுக்கு வர இந்த நேரம்தான் கொஞ்சம் நிம்மதி. ஏன் தான் விஆர்எஸ் வாங்கினோன்னு வேதனையாக இருக்குது. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா இப்படி நான் அவஸ்தைப்பட வேண்டியதில்லையே. என்னை கடைசியாக சந்தித்த போது குரல் கம்ம சொன்னாலே, என் கூட வந்துடு சுந்தரி, என் மருமக தங்கமான பொண்ணு, நான் என் பையன் மருமக பேத்தின்னு சின்ன குடும்பம், சந்தோஷமாக இருக்கும், உன்னையும் என் வீட்டில் ஒருத்தியாக ஏற்றுக்கிறோம் என்று கூப்பிட்டேன். வேதனை கலந்த ஒரு வரட்டு புன்னகையுடன் மறுத்துவிட்டாள். என்னாச்சு சுந்தரிக்கு? இன்னையோட 2 வாரம் ஆகுது அவளை பார்த்து. வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ யோசனையில் ஆழ்ந்திருந்த போது, அம்மா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட் சுந்தரியான்னு பாருங்க என்று மாம்பழம் டைம்ஸை கொண்டு வந்து நீட்டினாள் என் மருமகள். பதற்றத்துடன் வாங்கி பார்த்தேன். ருக்மணி தெருவில் வசிக்கும் சுந்தரி எனும் 51 வயது பெண்மணி 14/4/2009 அன்று காலை கோயிலுக்கு சென்றவர். இன்று வரை வீடு திரும்பவில்லை. காணாமல் போன அன்று பச்சை நிற புடவை அணிந்திருந்தார். அவரை பற்றிய தகவல் தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். இது என் சுந்தரியே தான். வீட்டை விட்டு ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு போயிருப்பாளோ, அல்லது ஏதாவது ஏடாகூடமான முடிவெடுத்திருப்பாளோ, என்னாச்சுன்னு தெரியலையே. நினைவுகள் நெஞ்சை அடைக்க பேப்பரில் உள்ள முகவரியை பார்த்து நேராக அவள் வீட்டுக்கே சென்று காலிங் பெல்லை அழுத்தினேன். 40 வயது மதிக்கத்தக்க வேலைக்காரம்மா வந்து கதவை திறந்தாள். நான் சுந்தரியின் கோயில் ஃப்ரெண்ட். வீட்டில் யாரும் இல்லையா? பேப்பரில் சுந்தரி ஃபோட்டோவை பார்த்ததும் பதறி போய் ஓடி வந்தேன். உங்கள் பேர் ராதாவா? அம்மா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இருங்க காஃபி கொண்டாரேன் என்று உள்ளே சென்றவள் சில வினாடிகளில் திரும்பி காஃபியோடு ஒரு தட்டில் ஸ்வீட்டையும் வைத்து நீட்டினாள். என்னம்மா நீ, உன் வீட்டு எஜமானி காணாமல் போயிருக்காங்க, நீ என்னடானா ஸ்வீட் கொண்டு வந்து நீட்டுறியே என்றேன் குரல் உயர்த்தி. எல்லாமே கரெக்டாக தாம்மா நடந்துக்கிது. வீட்டில் யாரும் இல்லாததால மனசை விட்டு உன்னாண்ட சொல்லிக்கிறேன். சுந்தரி அம்மா ரொம்ப பாவம்மா. தங்கச்சிங்க அவங்க குடும்பம் பேரம் பேத்திங்கன்னு தன்னையே உருக்கிக்கிட்டாங்க. அந்த தெய்வத்தை போய் வாய்க்கு வந்தபடி திட்டிடுச்சுங்க இதுங்க. சரி சுந்தரி என்ன ஆனான்னு தெரியலையே. கொஞ்சம் இருங்கம்மா, இதோ வரேன்
என்றவள் சுந்தரி காணாமல் போனதை வெளியிட்ட அதே பேப்பரை கொண்டு வந்து நீட்டினாள். இந்த பேப்பர்ல 3ஆம் பக்கத்து விளம்பரத்தை பாருங்க என்றாள். ராஜாராம் 53 வயது, உயரம் 5½ அடி, 14/4/2009 முதல் காணவில்லை. கால் சற்று விந்தி விந்தி நடப்பார். காணாமல் போன அன்று பச்சை நிறத்தில் சட்டை அணிந்திருந்தார். இவரை பார்ப்பவர்கள் உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வேங்கடநாதன், 33, ஸ்ரீனிவாசன் தெரு, மேற்கு மாம்பலம், சென்னை 33 என்றிருந்தது. இதுக்கும் நம்ம சுந்தரிக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா, நம்ம சுந்தரி அம்மா மாதிரியே இந்த ராஜாராம் ஐயாவும் மருமக கொடுமையால பாதிக்கப்பட்டவர் தான். கால் சரியா நடக்க முடியாத மனுஷனை அந்த பொம்பளை படுத்தின பாடு, ஐயையோ, அதை என் வாயால சொல்ல முடியாது. அவர் வீட்லையும் நான் தான் வேலை செய்யறேன். நிறைய பணம் சேமிச்சு வச்சிருந்தோம். அந்த ஐயாவுக்கு நிம்மதி இல்லை. ஒரே மவன். அப்பாவை தன் பொஞ்சாதி கொடுமை பண்றது தெரிஞ்சும் கண்டும் காணாம இருந்துடுவாரு. ஒரு நாள் என்னை எங்கேயாவது விடுதலை சேர்த்துடுமான்னு என்கிட்டே சொல்லி அழுதாரு ஐயா. இங்க இந்த அம்மா படுற வேதனை, அங்க அந்த ஐயா. பார்த்தேன். ஒரு நாள் 2 பேரையும் ஃபோன்ல பேச சொன்னேன். பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாத அந்த வயசாலி பறவைங்க 2ம் மனசை விட்டு பேசிக்கிச்சுங்க. கூண்டை விட்டு பறந்து போய் தங்களுக்காக வாழ்றதுன்னு முடிவு பண்ணுச்சுங்க. அதுக்கு நான் ஒரு பாலமா இருந்தேன். அம்புட்டு தான் என்றாள் அம்புஜம். நடந்தது நிஜமா? நம்ப முடியாமல் வாய் பிளந்து நின்றாலும் என் மனதில் சொல்லனா நிம்மதி பீறிட்டது. உறவுகளால் உதாசீனப்படுத்தப்பட்ட என் உயிர் தோழி சுந்தரியின் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்த வேலைக்காரி அம்புஜம் தினமும் நான் கோயிலில் பார்க்கும் அம்மனாகவே என் கண்களுக்கு தெரிந்தாள்.